நேற்று தினத்திலே நாம் ரெபேக்காளை குறித்து பார்த்தோம். ரெபேக்காளுடைய குணாதிசயங்களில் இன்னும் சில காரியங்கள் இருக்கிறது. அதன் தொடர்ச்சியை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நான் நேற்று ஏற்கனவே சொன்னது போல இந்த ரெபேக்காளுடைய காரியங்களை நாம் அதிகமாய் தியானிக்க முடியும். இந்த வேதத்திலேயே பழைய ஏற்பாட்டில் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதான மிக முக்கியமான ஒரு அம்மா. நேற்று 2 குணாதிசயங்களை பார்த்தோம். ஒன்று, வெளியே கேட்கிற நடக்கிற எல்லா விஷயத்தையும் தன் வீட்டில் அறிவிக்கிறதான ஒரு குணாதிசயம் அவங்களுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 2வது, முடிவெடுக்கிற ஒரு சுபாவம் அவங்களுக்கு இருந்துச்சு. கூப்பிட்டு கேட்கும் போது ஒரு சரியான முடிவை அவர்கள் எடுத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்போ 3வது அவருடைய குணாதிசயம் என்ன என்று சொல்லி பார்க்கும்பொழுது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 67வது வசனத்தில் ஈசாக்கு அவர்களை அழைத்து கொண்டு வந்து, அப்பொழுது ஈசாக்கு ரெபேக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்திற்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான் அப்படின்னு இருக்கு. ரெபேக்காளுடைய இன்னொரு மிக முக்கியமான குணாதிசயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஈசாக்கு தாயால் வளர்க்கப்பட்டவன். அதாவது தாய்ப்பாசம் அதிகமாக கிடைக்கப்பட்டு வளர்க்கப்பட்டதான ஒரு மனுஷன். சாராளுடைய அந்திம காலத்தில், அதாவது 90 வயசுல அவன் பிறந்தவன். அதற்கு பிறகு 37 ஆண்டுகள் சாராள் அவன் கூடவே இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான், அதாவது 127 வயசுல தான் சாராள் மரிக்கிறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ ஒரு 37 வருஷம் அவனை அவங்க வளர்த்துருக்குறாங்க. அந்த 37 வருஷமும் அவனுக்காக அவங்க செஞ்ச காரியங்கள் எல்லாம் அதிகம். நம்ம ஆகாருடைய காரியங்கள் எல்லாம் பார்க்குறோம். அந்த ஈசாக்கு தான் அவங்க லைஃபாகவே இருந்தது. அப்படி வளர்த்த அந்த சாராள் மரித்து போகிறாங்க. அந்த துக்கம் அவனுக்கு எத்தனை வருஷம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷம் இருக்கு. எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், 127 வயசில் சாராள் மரிக்கிறாங்க. அப்போ ஈசாக்குக்கு 37 வயசு. அவனுக்கு கல்யாணம் ஆகும் போது 40 வயசுன்னு போட்டிருக்கு. அப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த துக்கம் அவனுக்கு எத்தனை வருஷம் இருக்குன்னா 3 வருஷம் இருக்கு. 37 வருஷம் வளர்த்த அந்த தாயினுடைய அந்த பிரிவு அவனுக்கு 3 வருஷம் அவனுக்குள்ளே இருக்கு. அது அவனை விட்டு நீங்கவே இல்லை. அந்த துக்கம் நீங்கி அவன் ஆறுதல் அடைந்தான்னு எப்போ சொல்லப்பட்டிருக்கு? ரெபேக்காள் உள்ளே நுழையும் போது சொல்லப்பட்டிருக்கு. ரெபேக்காளுடைய குணாதிசயம் என்ன? அவள் மனைவியாகத்தான் உள்ளே நுழைந்தாள். ஆனால் அவளுடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருந்தது? அவன் 37 ஆண்டு காலம் வளர்க்கப்பட்ட ஒரு தாயினுடைய அன்பை அவனுக்கு அவள் காண்பித்தாள். அதுதான் ரெபேக்காளுடைய குணாதிசயம். ஒரு மனைவி வீட்டுக்கு வரும்போது அவள் மனைவி வரவில்லை, ஒரு தாயும் உள்ளே வருகிறாள்னு அர்த்தம். இன்னைக்கு கல்யாணம் பண்ணி யாரையாவது கூட்டிட்டு வராங்க அப்படின்னு சொன்னாலே இவங்க தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி வைக்கிறவங்களுக்கே ஒரு மனைவி வருது, ஒரு மருமக வரா அப்படின்னு சொன்னா இவங்களுக்கே ஒரு பயம் இருக்கு. ஐயோ வராளே அப்படின்னு, என்ன நடக்குமோ அப்படின்னு. இன்னைக்கு ஒரு டிஃபால்ட்டா நான் சொல்றேன், டிஃபால்ட்டாவே இந்த உலகத்தில் தீர்க்க முடியாத இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையை விட பெரிய பிரச்சனை எதுன்னு கேட்டிங்கன்னா மாமியார் மருமக பிரச்சனை தான். இதுக்கு ரெமிடி சொல்யூஷனே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இன்னைக்கு உலகம் பூரா இது இருக்கு. எங்கேயுமே 100க்கு 90% அப்படி தான் இருக்கு. ஒரு மருமக வீட்டுக்கு வரானா அவளை டெரராக பார்க்குறாங்க. இவ வந்தால் குடும்பம் என்னாகுமோ, 2ஆ பிரிச்சிருவாளோ, அப்படியே தான் நினைக்கிறாங்களே ஒழிய. ஆனால் வசனம் சொல்லுது, ரெபேக்காள் வந்ததுனால அவனுடைய தாயின் துக்கம் நீங்கி அவன் ஆறுதல் அடைந்தான். சகோதரிமார்களுக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு ஒரு குடும்பத்தை கொடுக்குறாருன்னா அதற்கு பிறகு நீங்கள் எங்கே போறீங்களோ அதுதான் உங்களுடைய குடும்பம். அதுதான் அதுக்கப்புறம் உங்கள் லைஃப். அந்த குடும்பத்தை கட்டுவதுக்கு தான் கர்த்தர் உங்களை கொண்டு போறார். அந்த மணமகன் அங்கே இருக்கக்கூடியதான அந்த ஒரு மனிதன் முழுமை பெற மாட்டான் ஒரு மனைவி வராமல். அந்த குடும்பம் முழுமை பெறுவதற்கு, இன்னும் சொல்ல போனால் அந்த குடும்பம் விருத்தி அடைவதற்கு, அந்த தலைமுறை செழித்து வளர்வதற்கு கர்த்தர் உங்களை கொண்டு போகிறார். இந்த தாட் உங்களுக்கு இருக்கணும். பொதுவாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா அது அவருடைய குடும்பம், என்னுடைய குடும்பம் என்ன, இது எங்கள் அப்பா அம்மா தான் எங்கள் குடும்பம் அப்படிங்கிற தாட் இருக்கு. என்னைக்கு நீங்கள் திருமணமாகி வரீங்களோ அன்னையோடு நம்ம முடிவு பண்ணணும், நானும் என் கணவனும் ஒரு குடும்பம். அதுதான் அடுத்து நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு குடும்பமாக இருக்கு. இன்னைக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிரிவினை அதிகமாக இருக்கு. சில நேரத்தில் சகோதரிமார்கள்லாம் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, வசனத்தில் சொல்லி இருக்குதே இது முதல் கொண்டு தன் தாயின் தகப்பனையும் விட்டு அவன் பிரிந்து இருப்பான்னு. அப்படின்னா கல்யாணமான உடனே தாய் தகப்பனை அனுப்பி விட்டுட்டு அவர் எங்க கூட தானே இருக்கணும், அதான வசனத்தின்படி கரெக்ட் அப்படிம்பாங்க. வசனத்தின்படி அது சரி என்று சொன்னால் இன்னொரு வசனமும் இருக்கு, ராஜகுமாரத்தியே உன் தகப்பன் வீட்டை மறந்து விடு, அப்பொழுது ராஜா உன் அழகிலே பிரியமாயிருப்பார்னு இருக்கு. ஒரு தகப்பன் வீட்டை உங்களால் மறக்க முடியுமா? தாய் வீட்டை மறக்க முடியுமா? எந்த இடத்தாலும் எங்கள் அப்பா வீடு, எங்கள் அம்மா வீடு, நாங்கள் எங்கள் அப்பா வீட்டில் எப்படி இருந்தோம் தெரியுமா, எங்கள் அம்மா வீட்டில் எப்படி இருந்தோம் தெரியுமாங்கிறது 50 வருஷம் கழிச்ச மனசில் ஓடுது இல்லை. நமக்கு அப்படி இருக்கிற மாதிரி தானே அவனுக்கு இருக்கும். அந்த மனுஷன் 37 வருஷம் ஈசாக்கு தாயோடு கூட வளர்ந்துருக்கிறான். அவ்வளவு சுலபத்தில் அந்த அன்பை மறக்க முடியாது. இன்னைக்கு கூட சகோதரர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மனைவி எவ்வளோ சமைச்சாலும் நடுவில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எங்கள் அம்மா சமைக்கிற மாதிரி வராது அப்படிம்பாங்க.
காரணம் என்னன்னா, இன்னும் அவங்க அந்த தாயினுடைய அன்பையும் தாயினுடைய சுவையும் தாயினுடையதான காரியத்தையும் மனைவிட்ட பார்க்க முடியாது, இன்னும் பார்க்கல. அப்போ பார்க்க முடியாதானா? முடியும். அதுக்கு உதாரணம் தான் ரெபேக்காள். 37 வருஷம் ஒரு அன்பு செலுத்தின தாயினுடைய அன்பை 3 வருஷம் இருந்த துக்கத்தை அவள் மாற்றி அமைத்திருக்கிறாள். அப்படின்னா உங்களால் அது முடியும்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெபேக்காள்கிட்ட இருந்த ஒரு நல்ல குணத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதுக்கு பிறகு அவள் சிரியா தேசத்துக்கு திரும்பி போனால்னே இருக்காது, தன் தாயின் வீட்டுக்கு போனால்னே இருக்காது. அவளுடைய வேலை என்ன? இனி இந்த குடும்பத்தை, ஈசாக், இதில் ஒரு ஆவிக்குரிய சத்தியமும் இருக்கு. நம்மளை ஆண்டவர் ஒரு குடும்பமாக உருவாக்குவதற்கு பின்னால் பரலோகத்தினுடைய திட்டம் ஒன்று இருக்கு. கணவனாக மனைவியாக உங்களை இணைக்கிறதுக்கு என்ன காரணம்? பூமியில ஒரு குடும்பம் உருவாகி, அவ்வளவுதானா? மல்கியா புஸ்தகம் சொல்லுது, தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படி தானே. அப்ப அந்த தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறணும்னா 2 பேருக்குள்ளேயுமே அந்த எண்ணம் வரணும். இன்னைக்கு என்ன நடக்குது? ஒரு தகப்பன் வீட்டுக்கு வந்த உடனே அல்லது திருமணமாகி கணவன் வீட்டுக்கு வந்த உடனே கணவனை பிரித்து கொண்டு போகணும், அப்படி அல்ல. அந்த குடும்பத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உங்களை கொண்டு போய் இருக்கிறார். நீங்க போய் அந்த குடும்பத்தை தான் கட்டணும். அங்க இருக்கிறவங்களை விரட்டணுங்கிறது நம்ம தாட் இல்லை. அதே மாதிரி அங்க இருக்கிறவங்களுக்கும் வந்திருக்கிறவ பிரித்து கொண்டு போறதுக்காக வரான்னு அர்த்தம் இல்லை, வந்திருக்கிறவ என் குடும்பத்தை கட்ட வந்திருக்கிறான்னு இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ரெபேக்காள்கிட்ட இருந்த ஒரு குணாதிசயம் என்ன தெரியுமா? ஒரு தாயினுடைய அன்பை அவனுக்கு அவள் காண்பித்தாள். மனைவியின் அன்பையும் தாண்டி ஒரு தாயினுடைய அன்பை ஒரு மனைவியிடத்தில் ஒருத்தன் பார்த்து விட்டால் அவனுடைய எல்லா துக்கமும் நீங்கி போகும். அதுதான் இந்த வசனத்தினுடைய ஆழம். 3 வருஷம் அந்த தாய்க்கான கொண்டிருந்த துக்கத்தை ரெபேக்காள் மாற்றினாள் என்று சொல்லி பார்க்கிறோம். ரெபேக்காள் ஒரு நல்ல மகளாக அந்த வீட்டில் இருந்தாள். அவங்க வீட்டில் கரெக்டாக பர்ஃபெக்ட். இங்கே நல்ல மனைவி. அவள் நல்ல மனைவிங்கிறதுக்கு இன்னொரு மிக முக்கியமான ஆதாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 26ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் தேசத்தில் பஞ்சம் வருது. ஈசாக்கு தேசத்தை விட்டு போகணும்னு நினைக்கிறார். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, இல்லை போகாத, இங்கே இரு. இப்போ பயங்கரமான பஞ்சம். இப்போ பிரச்சனை தலைக்கு மீற போது. ஆபிரகாமின் பஞ்சத்தின் நாட்களே அல்லாமல் வேறொரு பஞ்சம் வந்துருச்சு. இங்கே இருந்தால் பிழைப்புக்கு வழி இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்றாரு ஈசாக்கு கிட்ட, நீ என்ன செய்ய, இங்கேயே இரு, போகாதுன்னு. இந்த டிசிஷனை ஈசாக்கு எடுத்தா யார் ஏற்றுக்கொள்ளணும்? ரெபேக்காளும் ஏற்றுக்கொள்ளணும். அப்பதான் அவன் அந்த டிசிஷனை சரியா இருக்க முடியும். பல நேரங்களில் கர்த்தர் கணவனுக்கு ஒன்று வெளிப்படுத்தும் போது, உங்கள் கணவன் ஊழியக்காரனை கூட இருப்பார், கர்த்தர் ஒன்று வெளிப்படுத்தும் போது அந்த டிசிஷனுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உள்ள மனைவி இருந்தால்தான் கர்த்தருடைய சித்தம் நிறைவேறும். இல்லைன்னா கர்த்தருடைய திட்டம் நிறைவேறாது. பாருங்களேன், ஈசாக்கு இங்கே இருக்கணும்னு சொல்லும் போது ரெபேக்கா முடியவே முடியாது, இந்த கஷ்டத்தில் என்னால் இருக்க முடியாது, இது பஞ்சத்தின் இடம், இங்கே வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, பேசாம நான் எங்கள் அம்மா வீட்டுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரெபேக்காளா இருந்திருந்தால் அந்த தேசம் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்காது. கர்த்தர் சொல்றார், இந்த தேசத்தில் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த தேசத்தில் அவன் ஆசீர்வதிக்கப்படுறான். அப்போ பஞ்சத்தின் நாட்களில் கஷ்டம் வரும்போது கூட இருக்கக்கூடியதான அந்த பஞ்சத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியதான ஒரு சுபாவம் ரெபேக்காளுக்கு இருந்தது. பல நேரங்களில் நான் அதான் சொல்வேன், பல நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் பொருளாதார பிரச்சனை வரும்போது கணவனும் மனைவியும் சேர்ந்து அதை சந்திக்கணும். நல்ல சந்தோஷமா இருக்கும் போது 2 பேரும் சந்தோஷமா அனுபவிக்கிற மாதிரி, பிரச்சனை வந்த உடனே கணவன் மேல தூக்கி பழிய போடுறது, மனைவி மேல தூக்கி பழிய போடுறது என்டையர்லி ராங். நீங்க அதே 26ஆம் அதிகாரத்தில் வாசிங்கன்னா 15வது வசனத்துல ஆபிரகாமின் துறவு இருக்கு. அந்த ஆபிரகாம் துறவு ஈசாக்குரியது. அதை அவங்க எடுத்துக்கிறாங்க. அதாவது தகப்பனுடைய சொத்து ஈசாக்கு கையை விட்டு போகிறது. 2வது 20வது வசனத்துல இவன் ஒன்று சம்பாதிக்கிறான், ஒரு துறவு, அதையும் அவங்க மண்ணை போட்டு தூத்து போடுறாங்க. 3வது 21வது வசனத்துல இன்னொரு துறவு தோடுறாங்க, அதுல வாக்குவாதம் பண்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈசாக்குடைய தகப்பன் சொத்து போயிருச்சு, தான் சம்பாதிச்சதும் போயிருச்சு. இப்போ இந்த நிலைமையில இன்னைக்கு நம்ம இருந்தோம்னா வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் என்ன நிலைமையில சொல்லுவாங்க? உங்க அப்பா வச்சுட்டு போனதையும் காப்பாற்ற முடியல, நீ சம்பாதிச்சதையும் காப்பாற்ற முடியல, நீ எல்லாம் என்னையா மனுஷன், உனக்கு திறமை இருக்குதா, உனக்கு எந்த விதமான ஒரு காரியமும் கிடையாது, உனக்கு உன்னை எல்லாரும் ஏமாத்துறாங்க, நீ ஒரு ஏமாளி, உங்க அக்கா ஏமாத்துறாங்க, தங்கச்சி ஏமாத்துறாங்க. ஆனால் ஈசாக்கு கிட்ட இருந்த ஒரு குணாதிசயம் என்ன தெரியுமா? அவன் ஒரு நாளும் அதை வாக்குவாதம் பண்ணுகிறவன் அல்ல. எடுக்கிறீங்களா, எடுத்துட்டு போயிட்டே இருங்க, எங்க அப்பா அதை எடுத்துக்கிறீங்களா, எடுத்துட்டு போயிட்டே இருங்க. அந்த சுபாவம், இப்படிப்பட்டதான சுபாவம் இருக்கிற ஈசாக்குக்கு ரெபேக்காள் எப்படிப்பட்டவளா இருந்தாள்? கூட ஆர்கியூ பண்றவளாக, அவனை திட்டுகிறவராக, அவனை பார்த்து இப்ப ராகேல் பாருங்க பிள்ளை இல்லைன்னு யாக்கோபு கிட்ட போய் என்ன செய்யறாங்க, எனக்கு பிள்ளை கொடுன்னு வாக்குவாதம் பண்றாங்க. அப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்களா? கிடையாது. ரெபேக்காளுக்கும் பிள்ளை கிடையாது, 20 வருஷம் பிள்ளை கிடையாது. ஆனா அவங்க ஒரு நாள் கூட வாக்குவாதம் பண்ணவே இல்லை. ரெபேக்காள்கிட்ட இருந்த அற்புதமான குணாதிசயம், பஞ்சமோ கஷ்டமோ கணவனோடு கூட சேர்ந்து அனுபவிக்கிற சுபாவம்.
இருக்கட்டும், என்னவோ ஒருத்தன் சேர்ந்து சந்திக்கலாம்ப்பா, பிரச்சனை வருதா சேர்ந்து சந்திக்கலாம்ப்பா. அதான் நான் சொல்லுவேன். வெளிநாட்டில் வேலை பார்த்தபோது 2 வகையான குடும்பங்களை நான் பார்த்திருக்கிறேன். ஒரு குடும்பம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, கஷ்ட நிமித்தம் கணவன் அங்கே வந்திருக்கிறார், ஆனால் அவருக்கு மனசெல்லாம் இங்கே இருக்கு. எப்படியாவது திருப்பி நான் ஊருக்கு போய் மனைவி பிள்ளைகளோட சேர்ந்து இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு. அப்போ ஃபோன் பண்ணும்போது இங்கே 2 வகையான குடும்பங்கள் இருக்கும். ஒரு சில குடும்பத்தை சார்ந்த சகோதரிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, வந்துருங்கப்பா, கஷ்டமோ நஷ்டமோ சேர்ந்து சந்திக்கலாம், நானும் ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறேன், நீங்கள் எங்கள் கூட இருக்கிறதா எங்களுக்கு நல்லது, எங்களால் தனியாக இருக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குடும்பம் இருக்குது. இன்னும் சில குடும்பங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, கொஞ்ச காலம் அங்கே பல்ல கடிச்சிட்டு இருந்துருங்க, ஒரு 5 வருஷம் 10 வருஷம் நீங்கள் இருந்து கொஞ்சம் சம்பாரித்து வந்துட்டீங்கன்னா அதுக்குள்ள நம்ம வீடெல்லாம் கட்டிடலாம், அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யலாம், இங்கே சந்தோஷமாக இருக்கலாம். இப்போ பொருளாதார பிரச்சனை வரும்போது கணவனும் குடும்பமாக சேர்ந்து இருக்கிறது முக்கியமா, பணம் சம்பாதிப்பது முக்கியமா அப்படிங்கிற ஒரு முடிவு வரும்போது பல இடங்களில் குடும்பம் பிறந்தாலும் பரவாயில்லை, பணம் முக்கியம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. நான் இப்படி சொல்லும் போது ஒரு சிலர் தப்பாக எடுத்துக்கிறாங்க. என்னன்னா, வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறது நீங்கள் தப்புன்னு சொல்கிறீங்களா? வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறது தப்பு இல்லை, குடும்பத்தோடு போகணும். குடும்பத்தை நீங்கள் விடுறதுனால எத்தனை பிரச்சனை வருது. அந்த குறிப்பிட்ட காலத்தில் உங்கள் குடும்பத்தோடு கூட சேர்ந்து இருக்க வேண்டியதான அந்த அன்பு, அந்த ஐக்கியம் அது இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம், 5 வருஷம் தானே பிரிஞ்சிருக்கிறோம். நல்லா கவனிங்க, அந்த 5 வருஷத்துல உங்களுக்குள்ள இருக்கிற அன்பினுடைய ஒரு விரிசல், ஒரு சின்ன கேப், இது எங்க வரைக்கும் வரும் தெரியுமா? உங்களுடைய முடிவு காலம் வரைக்கும் வரும். ஆண்டவர் எதுக்கு? கர்த்தர் இணைத்ததை மனுஷன் பிரிக்காது இருப்பானாக. இப்ப வேலை பிரிக்குது, பணம் பிரிக்குது, கஷ்டம் பிரிக்குது. ஆனா ரெபெக்காளும் ஈசாக்கும் சேர்ந்து சந்தித்தார்கள். ரெபெக்காளை ஒரு நாள் கூட ஈசாக்கை என்ன செஞ்சதில்லை, கடிந்து கொண்டதே கிடையாது. அப்பா சொத்து போச்சு, ஆபிரகாமுடைய துறவு போயிருச்சு, இவர் சம்பாரிச்சதும் போயிருச்சு. எத்தனை சாட்சியை நாங்கள் கேட்டிருக்கிறோம் தெரியுமா? கணவன் பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைந்த உடனே அவனை விட்டு விட்டு போனவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். குடும்பத்தை விட்டு பிரிந்து போனவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இன்னும் சொல்லுவேன், பிள்ளைகளை விட்டுட்டு போனவங்க கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, பணம் வாழ்க்கை அல்ல, வாழ்க்கைக்குத்தான் பணம் தேவை. கஷ்டத்தில் நீங்கள் கூட இருந்து பாருங்க, ஆசீர்வாதத்தில் நீங்கள் கூட இருக்கும்போது இந்த கஷ்டத்தில் இருந்த உங்க மேல அன்பு 2 மடங்கா பெருகும். கஷ்ட நேரத்தில் நீங்கள் ஒன்று பேசிட்டீங்க, ஒரு மனசு நோகும்படி பேசிட்டீங்க, கொஞ்சம் காயப்படுறபடி பேசிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எவ்வளோ ஆசீர்வாதம் வந்து நீங்கள் சந்தோஷமா இருந்தாலும் அந்த காயம், அந்த கீறல் கடைசி வரைக்கும் இருக்கும். அப்படி பேசி கடைசி வரைக்கும் தன் வாழ்க்கையில ஒரு துக்கத்தை அனுபவிக்கிற சகோதரிகள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அதனால் சொல்வேன், பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வுகள் வரத்தான் செய்யும். இன்னைக்கு உலகமே பொருளாதாரத்தில் வீழ்ந்திருக்குது, பல பெரிய நாடுகள்லாம் விழுந்திருக்குது. இதுக்கு நடுவிலையும் அதான் ஒரு டாக்டர் சொன்னாங்க, கணவனுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஏன் கணவனுக்காக ஜெபம் பண்ணணுமா? இப்போ மனைவி பிள்ளைகளை ஒரு நல்ல நிலைமையில பார்த்துக்கிட்டே வந்தவர் இப்போ திடீர்னு வேலை போயிருச்சு, சம்பளத்தை 50% குறைச்சிட்டாங்க, 20% குறைச்சிட்டாங்க. இவ்வளோதான் வீட்டில் இருக்கிறவங்க தெரியும். ஆனால் அந்த கணவனுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? இதுக்கு மேலே நான் எப்படி இந்த பிள்ளைகளை படிக்க வைப்பேன்? நான் என்னதான் செஞ்சாலும் நான் இது வரைக்கும் வச்சிருந்த வசதியை விட்டு கொஞ்சம் குறைக்கத்தானே வேணும். என் பிள்ளைகளுடைய வசதி வாய்ப்பு குறையுமே, என் மனைவி வசதி வாய்ப்பு குறையுமே, இப்போ நான் அவங்க கஷ்டப்படுறதை என் கண்ணால் பார்க்கணுமேன்னு சொல்லி டிப்ரெஷனில் போன எத்தனையோ கணவன் இருக்கிறாங்களா? அதில் பெரும்பான்மையானவர்கள் சூசைட் பண்ணி செத்துட்டாங்களாம். இன்னைக்கு நிலைமை அது. உங்கள் கணவனுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த கஷ்ட நேரத்தில் தோள் கொடுங்க. வேலை போச்சா பரவாயில்லன்னு சொல்லுங்க, பரவாயில்லப்பா சேர்ந்து செய்யலாம், வேலை கிடைக்கும், குடும்பம் கிடைக்காது. சம்பளம் குறைச்சாங்களா பரவாயில்ல, நம்ம வசதி வாய்ப்பை கொஞ்சம் குறைச்சிப்போம்பா, என்ன கீழே தானே மேலே வந்தோம், நம்ம திருப்பி மேலே ஆண்டவர் கொண்டு வருவார்னு தைரியம் கொடுங்க. நீங்க கொடுக்குற தைரியம் தான் உங்க குடும்பத்தை காப்பாற்றும். நீங்களும் இந்த நேரத்தில் போட்டு கிரஷ் பண்ணீங்கன்னா அவன் தவறான முடிவெடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ரெபெக்காள் அற்புதமான ஒரு மனைவி. முதல்ல வந்து அவனுடைய துக்கத்தை மாற்றினாள், 2வது அவனுடைய கஷ்டத்திலே தோள் கொடுக்கிறவளாக இருந்தாள். அவனுடைய பஞ்சத்தில், அவன் ஏமாற்றப்பட்ட காலத்தில் அவன் கூடவே நின்றாள். எத்தனையோ பேர் சகோதரர்கள் சாட்சி சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன். என் மனைவி என்னை ரொம்ப தப்பாக பேசிட்டாங்க, ரொம்ப அவமானமாக போச்சு, என்ன எதுக்கு நீ லாய்க்கு இல்லாத ஆளு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் நல்லதாக வியாபாரம் பண்ணுறேன், ஆனால் நஷ்டம் வருது. பல நேரங்கள் அப்படி நடக்கும், பல நேரங்கள் நடக்கும். வியாபாரம் பண்ணுற எல்லாரும் சக்ஸஸ் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. எத்தனையோ கோடீஸ்வரங்க வியாபாரத்தில் ஃபெயிலியர் ஆகி நாட்டை விட்டு ஓடி போனவங்களாம் இருக்கிறாங்க. அந்த நிலைமைக்கு ஆண்டவர் கொண்டு போலியே, நம்ம ஏன் பொறுத்து கொள்ளக்கூடாது? 3வது, ரெபெக்காள்கிட்ட இருந்த ஒரு நல்ல மனைவிக்கான ஒரு நல்ல சுபாவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 26ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது ரெபெக்காளுடைய குணாதிசயம் அங்கே இருக்கு.
அவன் அங்கே நெடுநாட்களாய் இருக்கையில் பெலிஸ்தியருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கு ஜன்னல் வழியாய் பார்க்கும்பொழுது ஈசாக்கு தன் மனைவியாகிய ரெபெக்காளோடு கூட விளையாடி கொண்டிருக்கிறதை கண்டான் அப்படின்னு இருக்கு. இந்த விளையாடி கொண்டிருக்கிறதை கண்டான், இதை நம்ம என்ன சம்பவமா பார்க்கிறோம்? ஈசாக்கு தன் மனைவியை தங்கச்சின்னு சொல்லிட்டாரு, இப்போ அபிமெலேக்கு பார்த்தாரு, கண்டுபிடிச்சிட்டாரு, எல்லாம் ஓகே தான். இதுல அவர் அது பார்த்ததுனால தான் ஈசாக்குக்கும் ரெபெக்காளுக்கும் நடுவில் இருக்கிறதான அந்த உறவை அவர் கண்டுபிடிச்சிட்டு ரெண்டு பேரையும் கடிஞ்சு கொண்டு இனிமேட்டு அப்படி சொல்லாதீங்கன்னு சொல்லி ஆசீர்வதிச்சு அனுப்பிட்டார். இந்த சம்பவம் நடக்கும்போது ஈசாக்குக்கும் ரெபெக்காளுக்கும் என்ன வயசு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த சம்பவம் நடக்கும்போது ஈசாக்குடைய வயசு 60. அப்போ அவனுக்கு ஏசாவும் யாக்கோபும் பிறந்துட்டாங்க. 60க்கு பிறகு நடக்குது. அது கூட அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் தெரியாது. அதுக்கு முன்னாடி இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூல் சம்பவம் நடக்குது. யாக்கோபு ஆணையிட்டு தன் சேஷ்டபுத்திர பாகத்தை ஏசாவனுக்கு விற்று போட்டான். அப்போ ஏறக்குறைய ஒரு 15-20 வயசு இருக்கக்கூடிய வாலிபர்கள். அப்படி கணக்கு பார்த்தீங்கன்னா ஈசாக்குக்கு 80 வயசு இருக்கும். ஏன்னு சொன்னால் 40 வயசுல கல்யாணம், 60 வயசுல தான் பிள்ளை பிறக்குது. இப்போ ஈசாக்கு யாக்கோபுக்கும் ஒரு 15-20 வயசு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஈசாக்குக்கு 80 வயசு. இந்த 80 வயசுல ரெபெக்காளோடு கூட விளையாடி கொண்டிருந்தான்னு வசனம் சொல்லுது. இன்னைக்கு பல குடும்பங்கள் 80 வயசுல பிரிஞ்சு போச்சு. இன்னைக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கைங்கிறது ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் என்னன்னு கேட்ட பார்த்தா அவங்க சொல்லுவாங்க, ஒரு குழந்தை 2 குழந்தை பிறந்த உடனே அவங்களுடைய லைஃப் ஸ்டைலே மாறிடுது. கணவனுடைய அன்பும் மனைவியுடைய அன்பும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கிடைக்காது, பிள்ளைகளுக்கு நல்லா கிடைக்கும். இனி பிள்ளைய வளர்த்து அவங்கள பெரிய ஆளாக்கி அவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்க்கறது தான் நம்முடைய வேலை. இனிமேட்டு நம்ம கணவன் மனைவிங்கிறது அவங்க 2 பேரும் இருப்பாங்க. ஆனா அவங்களுடைய ஆதியில கொண்டிருந்த அந்த அன்பு, ஐக்கியம், அவங்களுக்குள்ள இருந்த சந்தோஷம் எல்லாமே என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னு சொன்னா முழுவதுமாக அற்று போயிருக்கும். கணவன் ஒரு பக்கத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அவர் ஈசி சேர்ல உட்காந்துருப்பாரு, மனைவி ஒரு பக்கத்துல என்ன பாத்தீங்கன்னா கிச்சன்ல உட்காந்துருப்பாங்க. இவங்க 2 பேரும் பேசுறது எதை பத்தி இருக்கும்னு பார்த்தா காலையில டிஃபனை பத்தி இருக்கும், காஃபியை பத்தி இருக்கும், அடுத்து விட்டா பிள்ளைங்களை பத்தி இருக்கும். இவங்க 2 பேரும் சந்தோஷமா பேசி இருப்பாங்களான்னு பார்த்தா கிடையவே கிடையாது. என்னன்னு காரணம் கேட்டு பாருங்க. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் அதான் பிரச்சனையே. பிள்ளைகள் பிறந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கணவனும் மனைவியும் சந்தோஷமா உட்காந்து பேசுறதே கிடையாது, ஒருத்தர் விசாரிக்கிறதே கிடையாது. எனக்கு இந்த சம்பவத்தை படிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இந்த ஈசாக்கு அவருடைய அப்பா ஆபிரகாம் இருக்கிறார், அவருக்கு நிறைய மறுமனையாட்டிகள் நமக்கு தெரியும். இந்த ஈசாக்குடைய பசங்க ஏசா யாக்கோபு இவங்களுக்கும் நிறைய மறுமனையாட்டிகள், கல்யாணம் பண்ணது நிறைய இருக்கு. ஆனா இந்த ஈசாக்கு மட்டும் ஒரு மனைவியோடு கூட தான் இருந்தான். அன்னைக்கு நிறைய திருமணம் பண்றது தப்பே கிடையாது, அன்னைக்கு சட்டப்படி அங்கீகாரம். ஆனா ஏன் ஈசாக்கு மட்டும் ஒரு மனைவியோடு கூட இருந்தார்? ஸ்பிரிச்சுவலா போக வேண்டாம், அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. உலக பிரகாரமா சொல்றேன், அவன் ஒரு மனைவியோடு இருந்தது காரணம் ஈசாக்கல்ல, ரெபெக்காள். ஆரம்பத்தில் அந்த தாயினுடைய அன்பு வந்துச்சு பாருங்க, அதுல இருந்து கஷ்ட நேரத்துல துன்ப நேரத்துல எல்லாத்திலும் கூடவே இருந்து அதுக்கு அப்புறம் பஞ்ச காலத்துக்கு பிறகு கூட அவள் எப்படி இருந்தாலும் அவனோடு கூட விளையாடி கொண்டிருந்தாள். அந்த அன்பு மாறவே இல்லை பாருங்க. அவ எப்ப கல்யாணம் பண்ணி அவனுக்கு சந்தோஷமான ஒரு மனைவியாக இருந்தாலோ 80 வயசு வரைக்கும் அப்படியே இருக்கிறான். கணக்குப்படி பார்த்தா 40 வருஷம் அவர்கள் அந்த அந்யோன்யத்தில் ஐக்கியத்தில் இன்னைக்கு இருக்குதா? கல்யாணம் ஆகி 3 வருஷம் 2 வருஷம் ஆன உடனே ஏன் கல்யாணம் பண்ணணும்னு இவன் யோசிக்கிறான், ஏன் கல்யாணம் பண்ணணும்னு அவங்க யோசிக்கிறாங்க. 3 மாசம் 4 மாசத்துலேயே முடிவெடுத்துறான். இப்பெல்லாம் கல்யாணம் ஆகி 1 வாரத்தில் டைவர்ஸ், கல்யாணம் ஆகி 6 மாசத்துல டைவர்ஸ். இப்போ என்ன சொல்றாங்க? தவறான முடிவு எடுத்துட்டோம், நாங்கள் யோசிக்கவே இல்லை. அதுவும் இப்போ இன்னொன்று சொல்றாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்கள் ஒருத்தர் பேசிக்கவே இல்லை, பேசி இருந்தா ஒருத்தர் புரிஞ்சிருப்போம். கல்யாணத்துக்கு முன்னாடி ஈசாக்க ரெபெக்கா பார்க்கவே கிடையாது. காட்ஸ் வில், தேவ சித்தம்னு ஒன்று இருக்கு, அந்த தேவ சித்தத்தில் அவ முடிவெடுத்தா பாருங்க. அதுக்கப்புறம் வாழ்நாள் எல்லாம் ஈசாக்கு ஒரு மனைவியோடு கூட இருந்தான். அதற்கு காரணம் ஈசாக்கினுடைய குணாதிசயம் என்பதை விட ரெபெக்காளுடைய அன்பு. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். குடும்பம் தவறுகிறது அப்படின்னு சொன்னா அங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, கணவன் மனைவிக்குள்ள இருக்கு. இன்னைக்கு கணவன் மனைவியோட பிரச்சனை எங்க இருக்கு? சகோதரிமாரோட பிரச்சனை என்ன? உங்களுக்கும் கணவனுக்கும் பிரச்சனை இருக்குதா? அது உங்க 2 பேருக்குள்ள தான் இருக்கணும். உடனே போய் பக்கத்துல ப்ரொபகண்டா பண்றது, வீட்டுக்கு வரக்கூடிய விசுவாசி கிட்ட பேசுறது, சக ஆவிக்குரியவங்கிட்ட பேசுறது. சில ஊழியக்காரங்க என்ன செய்யறாங்க, தன்னுடைய குடும்ப பிரச்சனையை உட்காந்து சபைக்குள்ள இருக்கிற விசுவாசி கிட்ட பேசுறது. அதுக்கப்புறம் அந்த பாஸ்டர் பண்ற பிரசங்கத்தை எப்படி விசுவாசி உட்காந்து கேட்கும்? இன்னைக்கு நிறைய சபை உடையறதுக்கு காரணமே அதுதான். நான் குற்றமா யாரையும் சொல்லல, ஆலோசனையா சொல்றேன். உங்ககிட்ட அவங்க குறைய சொல்லி அவங்களுக்கு நீங்க ஆலோசனை கொடுக்கணும். நீங்க என்ன பண்றீங்க? பெண்கள் கூட்டம், பெண்கள் ஜபன் போய் உட்காந்துக்கிட்டு உங்க குடும்பத்தோட கதையை அங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. நாளைக்கு உன் கணவன் அங்கே பேசும்போது அது எப்படி எடுபடும்? செய்தி எப்படி எடுபடும்?
அதான் வசனம் சொல்லுது, மனைவி வீட்டில் சரியா இருந்தால் கணவன் நகரத்தில் ஆசீர்வாதமாக எல்லாருக்கும் முன்பாக தலை நிமிர்ந்து நடப்பான்னு நீதிமொழிகள் சொல்லுது. நீங்க வீட்டில் ஒழுங்கா இருந்தா உன் கணவனுடைய பிரசங்கம் இங்கே தலை நிமிர செய்யும். அது வெறும் ஊழியக்கார மனைவிக்கு மட்டும் சொல்லலை, குடும்பத்துக்கும் சொல்றேன். உங்க குடும்பத்தில் நீங்க உங்க கணவனுக்கு எவ்வளவு கனப்படுத்துறீங்களோ அதை அந்த கனத்தை வெளியவும் கொடுங்க. மற்றவங்ககிட்ட பேசுறதை நிறுத்துங்க. அவங்க கிட்ட போயிட்டு உங்க கணவனுடைய பிரச்சனையை சொல்றது, உடனே அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? அவங்க 2 பேருக்கு நடுவுலையுமே ரொம்ப பிரச்சனை போயிட்டு இருக்குது போல அப்படின்னு சொல்லி அதனுடைய விளைவு எங்க போகுது? உங்களுடைய இந்த கேப்பை பிசாசு வேற யாரையாவது வச்சு ஃபில் பண்றான், வேற யாரையாவது கொண்டு வரான். 3வது நபரை உள்ள கொண்டு வந்து உங்க பிரச்சனைக்கு நடுவில் கொண்டு வந்து உங்களை உங்க குடும்பத்தை நாசம் பண்றான். நான் இதுக்கு மேல அது விலாவரியா சொல்ல விரும்பல. பி கேர்ஃபுல், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களுடைய குடும்ப பிரச்சனை உங்க பெட்ரூம்குள்ள பேசி தீர்த்தரணும். அது ஹாலுக்கு கூட வரக்கூடாது. நீங்க போன் போட்டு பேசிட்டு இருக்கிறீங்க. இதுல இன்னொரு குடும்பம் இன்னும் ஒரு சில கூட்டம்லாம் இருக்கு. பிரச்சனையை போன் பண்ணி அம்மா கிட்ட சொல்லி அழுவுறது, அப்பா கிட்ட சொல்லி அழுவுறது. அவங்களே 1000 பிரச்சனையில உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு திருமணம் பண்ணி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, ஒரு பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுன்னா இதோட அவங்க குடும்பத்தை அவங்க நடத்துவாங்கன்ட்டு இவங்க அடுத்த வேலையை பார்க்க போகணும். நானும் நிறைய குடும்பம் இன்னும் பொண்ணு பிரச்சனையை தீர்த்துக்கிட்டு இருக்கு, இன்னும் பையன் பிரச்சனையே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. கல்யாணம் ஆகி 10 வருஷம் 15 வருஷம் ஆகி போச்சு, இன்னும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா இப்ப அந்த தாய் தகப்பனுக்கு எப்படி இருக்கும்? வயசான காலத்துல நமக்கு நிம்மதியே இல்லாம போச்சு, கல்யாணம் பண்ணி வச்சோம், இப்படி பிரச்சனையா இருக்கு, அதனாலேயே அவங்களுக்கு பிபி சுகர் வருது. உங்க பிரச்சனையை நீங்க சால்வ் பண்ணாட்டா நீங்க எப்படி அடுத்தவங்க பிரச்சனையை போய் ஆலோசனை கொடுப்பீங்க? நீங்க எப்படி ஒரு சபை நடத்துவீங்க? எப்படி ஒரு ஊழியம் பண்ணுவீங்க? எப்படி ஆவிக்குரியவங்க போய் சுவிசேஷம் சொல்லுவீங்க? உங்க பிரச்சனையை உங்களுக்கு சால்வ் பண்ண தெரியலையே, அப்புறம் உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? இன்னைக்கு அதான் நடக்குது உலகத்துல. கொண்டு வீட்டுக்குள்ள உங்க பெட்ரூம்குள்ள நடக்கிற பிரச்சனை பெட்ரூமை தாண்டி ஹாலுக்கு வரவே கூடாது. இன்னொன்னு சொல்றேன், கணவன்மார்களுக்கு, நீங்கள் உங்கள் வீடுகளுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வாங்குறீங்க, வாங்க, காஃபி கொடுங்க, சாப்பாடு கூட போடுங்க. ஆனா ஹாலை தாண்டி வேற எங்கேயும் கூட்டிட்டு போகாதீங்க. அவ்வளவுதான் அவங்களுடைய லிமிட். சில கணவன்மார்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸை பெட்ரூம் வரைக்கும் கூட்டிட்டு போறது, சில மனைவிமார்கள்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸை கிச்சன் வரைக்கும் கூட்டிட்டு போய் உட்கார வச்சுக்கிறது. குடும்பம் என்பது ஒரு அழகான ஆண்டவர் உண்டாக்குன அற்புதமான விஷயம். ஏதேன்ல 3வது நபரா உள்ள பாம்பு வந்துச்சு, குடும்பம் கொலாப்ஸ். உங்க குடும்பத்தை நீங்க தான் பத்திரமா பார்த்துக்கணும். பிரச்சனை, போராட்டம் எல்லாம் வரும், அதெல்லாம் சேர்ந்தது தான் குடும்பம். குடும்பம்னா வெறும் நீங்க கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. ஒரு சாப்பாடுன்னா 6 சுவை இருக்கணும், காரம் இருக்கணும், கசப்பு இருக்கணும், ஸ்வீட் இருக்கணும், புளிப்பு இருக்கணும், எல்லாமே இருக்கணும். அதுக்கு பேர் தான் ஒரு விருந்து. அதே மாதிரி தான் குடும்பம். ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், போராட்டம் வரும், எல்லாம் நடக்கும். கொஞ்சம் ஃபைனான்சியல் ப்ராப்ளம் வரும், எல்லாம் நடக்கும். பிள்ளைகள் கொஞ்சம் படிக்காம இருக்கும், உடனே எல்லாத்துக்கும் முடிவு என்ன? நாம பிரிஞ்சிடலாம், இது சரி வராது, நாம போயிடலாம். எங்க போவிய? நரகத்துக்கு தான் போவிய. ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. பிரச்சனையை சால்வ் பண்ண கத்துக்கோங்க. பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு பிரச்சனையை விட்டு ஓடாதீங்க. கர்த்தர் பிரச்சனையை சால்வ் பண்ற ஆவியானவர் உங்களுக்குள்ள தான் இருக்கிறார். 3வது நபர் இயேசு கிறிஸ்து தான், ஆவியானவர் தான், வேற யாரும் கிடையாது உங்க வீட்டுக்குள்ள. முப்பரி நூல். அந்த 3வது நபரா யாரையும் கொண்டு வரக்கூடாது. அப்பா அம்மாவை கொண்டு வரக்கூடாது, ஊழியக்காரங்களை கொண்டு வரக்கூடாது, வக்கீல கொண்டு வரக்கூடாது, போலீஸ்காரங்கிட்ட கொண்டு வரக்கூடாது. உடனே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, வரதட்சணை கொடுமை அப்படின்னு கொடுக்கறது, உடனே போய் கோர்ட்ல கேஸ் போட்டுறது, எங்களை பிரிச்சு விட்டுருங்கன்னு. அதான் பவுல் கேட்கிறாரு, உங்களுக்கு வழக்குகளை தீர்த்து கொள்ள நீங்க போய் இப்படி வெளியே போறதுக்கு உங்க சபையில் இருக்க ஒரு இருக்கிறதுல லீஸ்டான ஆளை கூட்டிட்டு வந்து வையே, காரணம் உங்களை அவமானப்படுத்துவதற்கு சொல்லுகிறேங்கிறார். இன்னைக்கு போயிட்டு எல்லாம் கோர்ட் வாசல நின்றுகிட்டு இருக்கு, எல்லாம் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வாசல நின்றுகிட்டு இருக்கு. முப்பரி நூல் 3வது நபர் இயேசு கிறிஸ்து தான், அவர் தான் உனக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர். உட்காந்து பேசுங்க, தட்ஸ் வெரி குட். 3வது நபரா வேற யாரையுமே உள்ள கொண்டு வராதீங்க. ரெபெக்காள் நல்ல மகளாக அவங்க வீட்டில் இருந்தாங்க, இங்க நல்ல மனைவி. 3வது ரெபெக்காள் நல்ல தாய். 27ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13வது வசனம் சொல்லுது, அதற்கு அவன் தாய், என் மகனே, உன்மேல் வரும் சாபம் என் மேல் வரட்டும், என் சொல்லை மாத்திரம் கேட்டு நீ போய் அவைகளை என்னிடத்தில் கொண்டு வா என்றாள். யாக்கோபுக்கு ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுக்கறதுக்கு ரெபெக்காள் பண்ணதான ஒரு காரியம். நிறைய பேர் ரெபெக்காளை கேட்குறாங்க, நேற்று கூட கேட்டிருந்தாங்க சாட்ல. ரெபெக்காள் வந்துட்டு இப்படி ஈசாக்கை ஏமாத்தி இருக்கலாமா? ஈசாக்குக்கு அகைன்ஸ்டா இப்படி ஒரு காரியம் பண்ணாங்களே, கணவனை ஏமாத்தினது சரியா அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ரெபெக்காள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், பெஸ்ட் தாய், பெஸ்ட் மகள், பெஸ்ட் மனைவி எல்லாம் இருக்கட்டும், அதை விட ரெபெக்காள் பெஸ்ட் ஸ்பிரிச்சுவல் லேடி. எது ஒன்றுக்கும்
அவள் தேவனிடத்துல போகிறவள். தெரியுமா உங்களுக்கு? முடிவெடுக்கிற அதிகாரம் இருந்துச்சு இல்ல, வயிற்றுல பிள்ளை ஒன்றோடு ஒன்று மோதி கொள்ளுது. அவள் கர்ப்பத்தில் பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருந்தன. அப்பொழுது அவள் இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். ஏன் கர்த்தர்கிட்ட போனா? ரெபேக்காளுக்கு ஒரு தாதிமா இருக்கிறாங்க கூட, தெபராள்னு. அந்த அம்மா தான் ஆரம்பத்துலேருந்து கூட இருந்து நடத்துகிற ஒரு அம்மா. அதுக்கு பிறகு ரெபேக்காளுக்கு வேலைக்காரங்க இருக்கிறாங்க. இவ்வளோ பேர் இருக்கும்போது ரெபேக்காள் விசாரிக்க யார்கிட்ட போயிருக்கணும்? தாதிமார்கிட்ட போயிருக்கணும், ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போய் கேட்டிருக்கணும். ஆனால் வசனம் சொல்லுது, என் வயிற்றுல ஒன்றோட ஒன்று பிள்ளை மோதுது, வயிறு என்னமோ பண்ணுது, இது எதனால அப்படின்னு சொல்லி விசாரிக்கும்படி எங்கே போனால்? கர்த்தரிடத்துல போனால். அப்படின்னா ரெபேக்காளுக்கு ஒரு யூசுவலா ஒரு பழக்கம் இருக்கு, எது நடந்தாலும் கர்த்தர்கிட்ட போய் விசாரிக்கிற பழக்கம் இருக்கு. இப்ப ஆரம்பத்திலேயே ரெபேக்காளுக்கு இந்த பிள்ளைகளை பத்தினதான தீர்க்க தரிசனம் கிடைச்சிருச்சு. அதனால தான் நான் எப்பவும் சொல்லுவேன், குடும்பத்தை கட்டுகிற சகோதரிகள் தேவனோடு கூட உறவு இருக்கிறவங்களா இருக்கணும். அப்பதான் உங்க குடும்பத்தை கட்ட முடியும். நீங்க MBA படிச்சுட்டோம், நான் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கிறேன், நான் அது முடிச்சிருக்கிறேன், இது முடிச்சிருக்கிறேன், உன் படிப்பால குடும்பத்தை நடத்துறது ஒரு அளவுக்கு தான். உங்க படிப்பு உன் பிள்ளைக்கு படிப்பு சொல்லி கொடுக்க உதவும், அது அவ்வளவுதான் உதவும். ஆனா குடும்பத்தை நடத்துகிற ஞானம் தேவனிடத்துல தான் இருக்குது. குடும்பத்தை கட்டுகிற பொறுப்பு கர்த்தர்கிட்ட இருக்கு. அந்த கர்த்தர் தான் வீட்டை கட்டுறவர். நீங்க கர்த்தர்கிட்ட போனா எப்படி கட்டணும்னு அவர் சொல்லி கொடுப்பாரு. நாம இன்னைக்கு நம்முடைய நாலேஜை வச்சு கட்ட பார்க்கிறோம், நம்முடைய படிப்பு அனுபவத்தை வச்சு கட்ட பார்க்கிறோம். எனக்கு தெரியாதா, நான் என்ன, நானும் படிச்சவ தானே, நானும் படிச்சவன் தானே, படிச்சவன்லாம் நல்லா குடும்பத்தை கட்டிட்டான் எவன் சொன்னது? அணுகுண்ட கண்டுபிடிச்சவனே படிச்சவன் தான். இன்னைக்கு கோடிக்கணக்கான பேரை சாவடிக்கிறவனும் படிச்சவன் தான். படிக்கிறவன் எல்லாம் சிவலைஸ்ட்னு சொல்லிட முடியாது, படிக்கிறவன் எல்லாருமே பயங்கர நல்லவன் சொல்லிட முடியாது. அப்போ உன் குடும்பத்தை நடத்துவதற்கு தேவையானது பணம் படிப்பு மட்டுமல்ல, தேவன் வேணும். ரெபேக்காளுக்கு அந்த குணாதிசயம் இருந்துச்சு. எது இருந்தாலும் தேவன்கிட்ட போய் கேட்கிற ஒரு சுபாவம். இன்னைக்கு ரெபேக்காள் பிள்ளை ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டா என்ன, இன்னைக்கு இருக்கிற ரெபேக்காள் என்ன செய்வாள்? உடனடியாக ஸ்கேன் சென்டருக்கு ஓடுவாள். பிள்ளை இப்படி மோதுது, என்னங்க அர்த்தம்? அங்க இருக்கிறவர் என்ன சொல்வாரு? ஸ்கேனை வச்சு பார்த்து எல்லாம் பார்த்து பிள்ளை திரும்பி படுக்குது, ஒன்றும் இல்லை, நார்மல், அவ்வளோதான். ஆனால் கர்த்தர்கிட்ட போனீங்கன்னா வயிற்றுல 2 ஜாதிகள் உருவாகுது, மூத்தவன் இளையவனை சேவிப்பானுங்கிற தீர்க்க தரிசனம் கிடைக்கும். இந்த தீர்க்க தரிசனத்துக்கு அகைன்ஸ்டா கணவன் செயல்படுறான், தேவ சித்தத்துக்கு அகைன்ஸ்டா கணவன் செயல்படுறான். யாரு? ஈசாக். அதான் சொல்லுவேன், ஈசாக்கு கண்ணு குருடா போனதுக்கு கூட கர்த்தருக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா அவன் கண்ணு திறந்து இருந்தா அவன் ஏசாவை தான் ஆசீர்வச்சிருப்பான். கர்த்தருடைய திட்டம் யாக்கோபை ஆசீர்வதிப்பது. அவர் அப்பயே சொல்லிட்டாரு, ரெபேக்காள்கிட்ட சொல்லிட்டாரு, மூத்தவன் இளையவனை சேவிக்கணும்னு. பார்த்தா ரெபேக்கா இந்த ஆளு தேவ சித்தத்துக்கு அகைன்ஸ்டா போறான். பல நேரங்களில் கணவன் தேவ சித்தத்துக்கு அகைன்ஸ்டா போகும்போது மனைவி திருத்த வேண்டியது அவசியம். பல குடும்பங்கள்ல இன்னைக்கு அதுதான் நடக்குது. ஊழியக்காரன் கணவன் கூட சரி, நிறைய ஊழியக்காரங்க நான் சொல்லுவேன், சில ஊழியக்காரங்கள்லாம் ரொம்ப வெகுளியா இருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் பைபிள் வசனம் போதிக்கிறது அவ்வளவுதான் தெரியும். ஆனா மற்றது எல்லாத்தையும் கட்டுறதுக்கு அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்றது யாரா இருக்கும்னா மனைவியா தான் இருக்கும். பல நேரங்களில் நான் ஊழியங்களுக்கு பல இடங்களுக்கு போகும்போது ஆச்சரியமா பார்ப்பேன், அந்த சபையே அந்த பாஸ்டர்மா நடத்துவாங்க, அப்படியே நடத்துவாங்க. எனக்கு எப்படா இது நடக்குது, இது சரியா தப்பாங்கிற டவுட் கூட எனக்கு பல நேரங்களில் வரும். எதுனாலும் பாஸ்டர் பாய் என்ன செய்வார்னா பாஸ்டர் மாட்ட ஒரு சஜஷன் கேட்பாரு. நான் சொல்றது மூத்த ஊழியர்கள், நல்லா படிச்சு ஸ்காலர், பைபிள் ஸ்காலர்ஸ், அவங்கள நான் ரொம்ப மதிப்பேன். அவங்க கிட்ட போயிட்டு ஆலோசனைகள் கேட்பேன். அந்த பைபிள் ஸ்காலர்ஸ்ட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது மனைவி கிட்ட ஒரு ஆலோசனை கேட்பாங்க. இது ஏன் இப்படி நடக்குது என்னன்னு கேட்டபோது அவர்கள் ஒரு காரியத்தை நான் கண்டுபிடிச்சேன். அவர்கள் ரெபேக்காளா இருக்கிறாங்க, அந்த அம்மா தேவனோடு கூட நடக்கிறவங்களா இருக்கிறாங்க, தேவன் கிட்ட இருந்து ஆலோசனை வாங்குறவங்களா இருக்காங்க. இப்ப ஈசாக்கு தவறும் போது அவங்க சரி பண்றாங்க. இங்க ஈசாக்கை ஏமாத்தணுங்கிறது அவங்க திட்டம் இல்ல, கணவன் தேவ சித்தத்தை தாண்டி போகும்போது அவனை தேவ சித்தத்துக்குள் கொண்டு வராங்க. அதற்கு அந்த அம்மா பல வழிமுறைகளை கையாளுறாங்க. அவ்வளவுதான். அன்னைக்கு அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். இன்னைக்கு கொண்டு போய் பையனை ஆசீர்வாதத்தை வாங்கணும். யாக்கோபு, எனக்கு தேவ சித்தம் யாக்கோபுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பது. இப்ப யாக்கோபுக்கு சொல்றான், அம்மா அப்பா ஆசீர்வச்ச ஆசீர்வாதம் உண்மைதான், ஆனா சபிச்சார்னா சாபமாயிடுமே. அந்த அம்மா சொல்ற ஒரு அருமையான வார்த்தை என்ன தெரியுமா? ஆசீர்வாதம் வந்தா நீ வச்சுக்க, ஒருவேளை சாபம் வந்தால் அது என் மேல் வரட்டும். பெஸ்ட் தாய், பெஸ்ட் மகளாக இருந்தாங்க, பெஸ்ட் மனைவியா இருந்தாங்க, இங்க பெஸ்ட் தாய். இது தேவனாக இயேசு கிறிஸ்துவினுடைய சுபாவம். அவர் தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு இதை இந்த அம்மா இந்த இடத்துல வெளிப்படுத்துவாங்க. இந்த அம்மா சொல்ற வார்த்தை, உனக்கு ஆசீர்வாதம் வேணும் யாக்கோபு, அவன் ஒருவேளை சாபம் வந்தா அது ஏன் மேல வரட்டையா. அப்ப அந்த அம்மாவுக்கு நல்லா தெரியும், கணவன் சபிச்சானா அது சாபம் தான்,
தெரிஞ்சும் அந்த அம்மா ஏற்றுக்கொள்றாங்க. காரணம் என்ன? தன் சந்ததி செழிக்க வேண்டும், தேவ சித்தம் நிறைவேற வேண்டும், தன் பிள்ளை ஆசீர்வாதமா இருக்கணும். ஏசா அவங்க வெறுக்கிறாங்களா? ஏசா வெறுக்கிறது ஒன்றும் கிடையாது. ஏசா தான் அவங்களுக்கு விரோதமான காரியங்கள் செய்வான். அவங்க தான் 2 பிள்ளையும் பெற்றெடுத்தாங்க. ஆனா தேவ சித்தம்னு ஒன்று இருக்கு. என் அன்பின் நிமித்தம் தேவ சித்தத்தை நான் தாண்டி விடக்கூடாது. ஈசாக்கு அந்த தப்பாங்க செய்யறாரு. அவர் அன்பின் நிமித்தம் தேவ சித்தத்தை தாண்டாரு. அங்க தேவ சித்தத்துக்கு வழி விலகி போறாரு. ரெபேக்காள் தேவ சித்தத்துக்குள்ள கொண்டு வராங்க ஈசாக்க. உன்மேல் வரும் சாபம் யாவும் என்மேல் வரட்டும். இன்னைக்கு கடைசி காலத்துல அன்பு தணிந்து போகும். பிள்ளைகளை வெறுக்கிற பெற்றோர், நான் ரொம்ப கடைசி காலங்கிறதுக்கு நான் ரொம்ப ப்ரூஃபா வச்சிருக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த நிறைய சயின்ஸ் நடக்குது. அது எல்லாத்த விட நான் சொல்றது, தாயினுடைய அன்பு பூமியை விட்டு போய்கிட்டே இருக்குது. தாய் தன் பிள்ளையை கொலை பண்றது எக்ஸஸா போயிட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் பெற்றோருக்கு பிள்ளைகள் மேல பாசமே இப்போ குறைஞ்சு போயிடுச்சு, அன்பு தணிஞ்சு போச்சு. இப்போ பிள்ளையை கொண்டு போய் கொலை பண்றது, பிள்ளையை கொண்டு போய் வித்துறது, பிள்ளையை கொண்டு போயிட்டு அனாதாசிரமத்தில் போட்டுறது, இது எக்ஸஸா அதிகமாகிட்டே போகுது. ஆனால் ரெபேக்காளோட சுபாவம் எப்படி தெரியுமா? உன்மேல் வரும் சாபம் யாவும் என் மேல் வரட்டும். அதான் பெஸ்ட் தாய். என் காலத்தில் இல்லை, என் பிள்ளைகள் நல்லாக இருக்கணும், நான் முடிச்சிருவேன், என் சந்ததி நல்லா இருக்கணும். உங்களுடைய சக்சஸ் எதில் இருக்கு தெரியுமா? உங்க பிள்ளைகள் நல்லா வாழ்றதுல இருக்கு. எனக்கு எசேக்கியா ராஜா மேல ரொம்ப ஆச்சரியமா ஒன்று பார்ப்பேன். ஆண்டவர் சொல்லுவாரு, பாபிலோன் வந்து சிறைப்பட்டு போகும், உன் காலத்தில் வராது, ஆனால் உன் பிள்ளை காலத்தில் வரும் அப்படின்னு. உடனே எசேக்கியா ராஜா சொல்லுவான், நல்ல வேளை என் காலத்தில் வராமல் இருந்தால் போதும். என்ன தகப்பன் அவன். ஆனால் தாவீதை யோசிச்சு பாருங்க. அவன் சொல்லுவான், என்னால் முடியல ஆலயம் கட்ட, ஆண்டவர் உன்னை கட்ட சொல்லியிருக்கிறாரு, அது கட்டுறதுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் வாங்கி வைக்கிறேன். அவனுடைய ராஜ்யபாரம் ஸ்திரப்படணும், பலப்படணும், இவன் ஜெபம் பண்றான் பாருங்க. அவனுக்கு தேவை இவன் சேர்த்து வைக்கிறான் பாருங்க. அதான் நல்ல தகப்பன், நல்ல தாய்க்கு அடையாளம். இன்னைக்கு கடைசி காலத்தில் ஒரு 30 வருஷமா நான் பார்க்கறது, 30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள தாய் தகப்பன் எப்படின்னா, சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துருவாங்க இருக்கும்போதே, பிள்ளைங்க நல்லா இருந்தால் சரிங்க, நம்ம கண்ணுக்கு முன்னாடி பிள்ளைங்க நல்லா இருக்கணும், பிள்ளைங்க இவங்களை கொண்டு போய் ஓல்டேஜ் ஹோமில் விட்டுரும், பிள்ளைங்க நடுத்தரில் விட்டுரும், இவங்க கஷ்டப்பட்டாங்க. இப்போ 30 வருஷமா பெற்றோர் எப்படி மாறிட்டாங்க தெரியுமா? நான் செத்த பிறகு எல்லாத்தையும் நீ எடுத்துக்கோ, இப்போ எதையுமே கேட்காது, இப்போ எதுவுமே தரமாட்டேன். ஏன்? பிள்ளைகளை நம்பக்கூடிய தன்மை போயிருச்சு பெற்றோருக்கு. இப்போ நீ உனக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீ நடுத்தரில் விட்டுட்டினா, நான் சொல்லுவேன், உன் பிள்ளையை நீ கர்த்தருக்குள் வளர்த்திருப்பாயானால் நிச்சயம் உன் பிள்ளை கடைசி வரைக்கும் உன்னை கைவிடாது. இது வந்து ஒரு செயின் ரியாக்ஷனுங்க, ஸ்பிரிச்சுவல் லைஃப்ங்கிறது. உங்க வீட்டில் நீங்க எப்படி இருந்தீங்களோ, உன் தாய் தகப்பனை எப்படி நடத்துனீங்களோ, அதே மாதிரி வர வீட்லையும் நீங்க ஒழுங்கா நடத்துனீங்கன்னா நாளைக்கு உன் பிள்ளைகள் உன்னை நன்றாய் நடத்துவார்கள். நான் ஒரே ஒரு கதையை சொல்லிட்டு நான் ஜோமனி முடிக்க விரும்புகிறேன். ஒரு மகன் என்ன செஞ்சானா, அப்பா அம்மாவை கல்யாணமான பிறகு அவுட் ஹவுஸில் ஒரு இடத்துல கொண்டு போய் போட்டுட்டு, கடைசியாக அந்த தகப்பன் இருந்த காலத்தில் அந்த தகப்பனுக்கு ஒரு தட்டு வச்சு டெய்லி சாப்பாடு போடுவாங்களாம். அந்த தகப்பனை போய் அவன் பார்க்கவே மாட்டானான். வாரத்தில் ஒரு நாள் என்ன ஏதுன்னு விசாரிப்பானா, அது கூட உட்காந்து 5 நிமிஷம். இப்போ இருக்கவங்கலாம் அப்படி தான் இருக்காங்க, ஃபோனில் 5 நிமிஷம் பேசுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனால் உட்காந்து மணிக்கணக்காக ஆஃபீஸில் நீ கிளைண்ட்டுக்கிட்ட அட்டன் பண்ணுவாங்க, 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் உட்காந்து ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அரட்டை அடிப்பாங்க, 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம், கிரிக்கெட் கதை உட்காந்து, அரசியல் கதை உட்காந்து பேசுவாங்க, எல்லாம் பேச முடியும். ஆனால் அப்பா அம்மா கிட்ட உட்காந்து 5 நிமிஷம் பேச முடியாது. ஏன்னா ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்களா இவங்க. பணத்துக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை அப்பா அம்மாவுக்கு கொடுக்காத சந்ததி இந்த கடைசி காலத்து சந்ததி. அப்பா அம்மா இன்னைக்கு அவங்களுக்கு பாரம் ஆயிட்டாங்க. நான் இப்படி சொல்லக்கூடாது, ஆனால் ஒரு சிலர் நினைக்கிறாங்க அவங்க போனா போதும்னு நினைக்கிறவங்களா இருக்கிறாங்க. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, அவன் அப்பா அம்மாவை அப்புறம் அவுட் ஹவுஸில் வச்சு அப்பாவுக்கு ஒரு தட்டை வச்சு சாப்பாடு போடுவானாமா. ஒரு நாள் அந்த தகப்பன் இறந்து போனார். இறந்து போன உடனே அவரை கொண்டு போய் அடக்காரதெல்லாம் பண்ணிட்டு அந்த ரூமில் இருந்ததெல்லாம் க்ளீன் பண்ணி போடும் போது, அந்த அப்பாவுக்கு சாப்பாடு போட்ட தட்டு, அந்த தட்டை எடுத்து தூர போடும் போது அந்த பேரப்பிள்ளை அந்த தட்டை எடுத்து அப்படி இருதயத்தில் வச்சுக்கிட்டானா. உடனே அப்பா மேலே உள்ள பாசத்தில் தன்னுடைய மகன் அதை வச்சிருக்கிறான்னு சொல்லிட்டு அப்பா சொன்னா பையனை பார்த்து, மகனே அதை எடுத்து போடு, நான் உனக்கு புது தட்டு வாங்கி தரேன், நல்லா வாங்கி தரேன், பெரிய தட்டு, வெள்ளி தட்டு வாங்கி தரேன்னு. அப்போ அவன் சொன்னானா, இல்லைப்பா நீ தாத்தாக்கு போட்ட தட்டு இது இருக்கட்டும், நாளைக்கு உனக்கு போடுறதுக்கு நான் தேவையில்லை, அந்த தட்டில் தான் உனக்கு சாப்பாடு போடுவேன், அதுக்கு தான் எடுத்து வச்சிருக்கிறேன். நீ விதைத்ததை நீ அறுக்கிற காலம் ஒன்று வரும், எதை விதைத்தாயோ அதைத்தான் அறுக்கிறோம். ரெபேக்காள் நல்ல மகள், தன் குடும்பத்தை உத்தமமாய் இருந்தாள், நல்ல மனைவி, அடுத்து நல்ல தாய், அடுத்து நல்ல ஸ்பிரிச்சுவல் லேடி. அந்த அம்மாவை மாதிரி இந்த பெஸ்ட் கேரக்டர் யாரும் இல்லை. ரெபேக்காளை நல்லா ஃபாலோ பண்ணுங்க, நல்லா தியானிங்க, இன்னும் அந்த அம்மாவை பற்றி படிங்க. உங்கள் குடும்பம் அல்ல, உங்கள் சந்ததியும் ஆசீர்வாதமாக.